விவசாயிகளின் நலனில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது. இந்தியா மீது 50% வரி விதித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறித்து பிரதமர் மோடி மறைமுக பேச்சு. ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியா வர திட்டம். பயணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படவில்லை என தகவல். பிரதமர் மோடி மற்றும் பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா தொலைபேசியில் பேச்சு. இந்தியா மற்றும் பிரேசிலுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்துள்ள நிலையில் இரு நாட்டு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை. வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரத்தில் மூலோபாய கூட்டணியை வலுப்படுத்த உறுதியேற்றுள்ளோம். பிரேசில் அதிபருடன் தொலைபேசியில் பேசியதற்கு பிறகு எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பதிவு. ஒரு வாக்காளர் ஒரு மாநிலத்தில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளில் வாக்களித்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புகார். 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக 25 தொகுதிகளில் வெறும் 33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரா தேர்தலில் மோசடி நடந்ததாக ராகுல் காந்தி தெரிவித்ததற்கு மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் கண்டனம். மகாராஷ்டிரா மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் எங்கும் வாக்கு திருடப்படவில்லை என்றும் விளக்கம். டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு இரவு விருந்தளித்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தேர்தல் ஆணைய செயல்பாடுகள் தொடர்பாக முக்கிய ஆலோசனை. டெல்லி ராகுல் காந்தி இல்லத்தில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த 24 கட்சிகளின் தலைவர்கள் ஆலோசனை. பீகார் சிறப்பு வாக்காளர் பட்டியலை எதிர்த்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முடிவு. மாநில கல்விக் கொள்கையை இன்று வெளியிடுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். கொள்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை உடனடியாக அமல்படுத்துவோம் என பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் தகவல். பாஜகவோடு கூட்டணியில் இருந்தாலும் தேவை ஏற்பட்டால் மத்திய அரசை விமர்சிப்போம். சிவகாசியில் சுற்றுப்பயணத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது என தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தாவேகா தலைவர் விஜய் திட்டவட்டம். அரசியல் லாபத்திற்காக என்றைக்கும் திமுக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்றும் விளக்கம். பிரதமர் மோடியுடன் மாநிலங்களவை உறுப்பினர் கமல்ஹாசன் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு. ஒரு கலைஞனாகவும் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாகவும் பிரதமரிடம் சில கோரிக்கைகளை தெரிவித்துள்ளதாக கமல் விளக்கம். அன்புமணி நடத்தும் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் வழக்கு. இன்று மனுவை விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லாக துரை வைகோ செயல்பட்டு வருவதாக மல்லை சத்யா குற்றச்சாட்டு. துரை வைகோவை மத்திய அமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவுடன் வைகோ இணக்கம் காட்டுவதாக விமர்சனம். தமிழ்நாட்டை உலுக்கிய திருப்பூர் சிறப்பு எஸ்ஐ கொலை வழக்கில் முக்கிய கொலையாளி என்கவுண்டர். விசாரணைக்கு அழைத்துச் சென்ற போது கொலைக்கு பயன்படுத்திய அரிவாளால் உதவி ஆய்வாளரை தாக்கியதால் சுடப்பட்டதாக காவல்துறை விளக்கம். திருப்பூரில் சிறப்பு எஸ்ஐ சண்முகவேல் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட தந்தை மகன் நீதிமன்றத்தில் ஆஜர். இருவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு.
மதுரை தோப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதல் கட்ட கட்டுமான பணிகள் வரும் ஜனவரி மாதம் முடிவடையும். பணிகள் விரைவாக நடந்து வருவதாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மத்திய அரசு விளக்கம். நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய பரிந்துரைக்கும் அதிகாரம் தலைமை நீதிபதிக்கு உண்டு. நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. நாட்டில் மேட்டுக்குடி பள்ளக்குடி என எதுவும் இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. கோவில் திருவிழாவை சாதி பேதமின்றி நடத்துமாறு வழக்கு ஒன்றில் உத்தரவு. பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மீது கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர் புகார். நெல்லை ஆணவ படுகொலை சம்பவத்தில் இரு சமூகத்திற்கு எதிராக கருத்துக்களை சித்தரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. கிங்டம் திரைப்படத்தை திரையிட இடையூறு விளைவித்தால் திரையரங்குக்கு பாதுகாப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்சார் சான்று வழங்கப்பட்ட பிறகு படம் திரையிடுவதை யாரும் தடுக்க முடியாது என்றும் கருத்து. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் வெல்டிங் பட்டறையில் சிலிண்டர் வெடித்து பயங்கர விபத்து. 5 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியான பரிதாபம். மேக வெடிப்பால் பாதிக்கப்பட்ட உத்தரகண்டில் தொடரும் மீட்பு பணிகள். பாதிப்பின் தீவிரத்தை உணர்த்தும் ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. உத்தரகண்ட் பேரிடர் நிவாரண பணிகளுக்கு தனது 1 மாத சம்பளத்தை வழங்குவதாக அறிவித்த அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அனைத்து தரப்பினரும் நிவாரண பணிகளில் ஒத்துழைக்க வேண்டுகோள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் அடுத்த வாரம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். ஏற்பாடுகள் தயாராகி வருவதாக ரஷ்ய பிரதிநிதி கிரில் டிமிட்ரிவ் சமூக வலைதளங்களில் பதிவு. காசாவை ஆக்கிரமிப்பதோ இணைப்பதோ தங்கள் திட்டம் இல்லை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தகவல். ஹமாஸை அழித்து பணைய கைதிகளை மீட்டெடுப்பதே இலக்கு என திட்டவட்டம். துருக்கியின் காராபுக் பகுதியில் மீண்டும் கொழுந்து விட்டு எரியும் காட்டுத்தீ. காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் தீவிரம். ஆகஸ்ட் 28ஆம் தேதி துலீப் கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடக்கம். வடக்கு மண்டல அணியின் கேப்டனாக சுப்மன் கில் நியமனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 75,200 ரூபாய்க்கு விற்பனை. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடக்கம். வேட்புமனு தாக்கல் செய்ய வருகிற 21ஆம் தேதி கடைசி நாள். செப்டம்பர் 9ஆம் தேதி தேர்தல். பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக மக்களவையில் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. மக்களவை இன்று காலை வரை ஒத்திவைப்பு. மாநிலங்களவையில் கடலோர கப்பல் போக்குவரத்து மசோதா, மணிப்பூர் ஜிஎஸ்டி மசோதா நிறைவேற்றம். எதிர்க்கட்சிகளின் அமளியை தொடர்ந்து மாநிலங்களவையும் ஒத்திவைப்பு.
அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெறும் நேரத்தை மக்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என தமிழக அரசு உத்தரவு. தமிழக அரசு செய்தி தொடர்பாளர்களாக 4 மூத்த IAS அதிகாரிகள் நியமித்ததை எதிர்த்து வழக்கு. 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். பணி நிரந்தரம் கோரி சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு 7 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம். உரிய நடவடிக்கை எடுத்து 15 நாட்களில் அறிக்கை அளிக்க வேண்டும் என மாநகராட்சி ஆணையருக்கு தேசிய பட்டியலினத்தோர் ஆணையம் நோட்டீஸ். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் போக்குவரத்து ஒப்பந்த ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப அரசு உத்தரவு. பணிக்கு திரும்பவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. சென்னையில் வாட்டர் மெட்ரோ திட்டம் கொண்டு வருவது சாத்தியம்தான். கடல் வழியாக செல்லும் திட்டம் குறித்து ஆய்வு நடந்து வருவதாக மெட்ரோ இயக்குனர் சித்திக் தகவல். மதுரையில் நடைபெறும் தாவேகா மாநாட்டில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க 100க்கும் மேற்பட்ட சென்டெக்ஸ் தொட்டிகள் அமைக்க முடிவு. 750 குழாய்கள் மூலம் தொண்டர்கள் அமர்ந்திருக்கும் இடத்திற்கே தண்ணீர் வழங்கவும் திட்டம். கவின் வழக்கில் கொலையாளி சுர்ஜித், அவரது SI தந்தை சரவணன் ஆகியோர் நெல்லை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர். இருவரையும் காவலில் எடுக்க கோரும் CBCIDயின் மனு மீதான விசாரணை வருகிற 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக வெளியான அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். உயிர் போகும் என தெரிந்தே அஜித்குமாரை கொடூரமாக தனிப்படை காவலர்கள் தாக்கியுள்ளதாக அறிக்கையில் தெரிவிப்பு. கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜியை இளைஞர் கத்தியால் குத்திய சம்பவம். மருத்துவர் பாலாஜி ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையின் சுகாதார மேலாண்மை தகவல் அமைப்பு அதிகாரியாக நியமனம். சிவகங்கை காரைக்குடி பேருந்து நிலையம் அருகே வணிகரிடம் 1.5 கிலோ தங்கம் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவத்தில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஒருவர் கைது. மேலும் சிலரை பிடிக்க மகாராஷ்டிராவுக்கு விரைந்துள்ள தனிப்படை. மதுரையில் வெறும் 30,000 ரூபாய் கடனுக்காக 7 ஆண்டுகள் கொத்தடிமையாக தம்பதியர் வேலை பார்த்த அவலம். ஆடு மேய்க்க வைக்கப்பட்ட தம்பதியரை மீட்ட வருவாய்த்துறையினர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருந்து குழந்தையை கடத்தி வந்த தஞ்சையைச் சேர்ந்த பிளம்பர் கைது. குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைத்த போலீசார். உலக புகழ்பெற்ற சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் கோமதி அம்பாள் ஆடி தபசு திருவிழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கணவன் மனைவி குழந்தைகளை கட்டிப்போட்டு மிரட்டி கொள்ளை. 1 லட்சம் ரூபாய் பணம், 10 சவரன் நகை, CCTV ஹார்ட் டிஸ்குகளையும் திருடிச் சென்ற கும்பலால் பரபரப்பு.
கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே கிணற்று நீரில் பெட்ரோல் கலக்கப்பட்டதாக பொதுமக்கள் புகார். தீயணைப்புத் துறையினர், இந்தியன் ஆயில் அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. கென்யா தலைநகர் நைரோபியில் சிறிய ரக விமானம் கீழே விழுந்து விபத்து. விமான விபத்தில் 6 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. பிரான்சின் தெற்கு பகுதிகளில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீ. ஹெலிகாப்டர் மூலம் நீரை பீச்சி அடித்து காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணி தீவிரம். ராஜஸ்தான் வீரர் சஞ்சு சாம்சன் சென்னை சிஎஸ்கே அணியில் இணைய வாய்ப்பு. தன்னை ட்ரேட் டிரான்ஸ்ஃபர் செய்யுமாறு அவரே ராஜஸ்தான் அணியை அணுகியிருப்பதாகவும் தகவல்.